கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களே, தவக்காலம் 40 நாட்களாக ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை குறித்து தியானிக்க, அழகான மனமாற்றத்தோடு கூடிய வாழ்க்கை வாழ நம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட நாட்கள். இந்த நாட்களில் தவத்தில் இருக்கின்றோம், ஒருத்தல்கள் பல செய்கிறோம், நோன்பு இருக்கிறோம், நாவடக்கத்தோடு இருக்கிறோம், பற்பல பயணங்களை மேற்கொள்கிறோம், ஆன்மீக காரியங்களை செய்கிறோம். இவை அனைத்தும் நாம் கடவுளோடு மீண்டும் உறவாடி வாழ ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. சிறப்பாக இந்த தவக்கால தியானத்தினுடைய உன்னத அடையாளமாய் நாங்கள் காண்பது சிலுவை பாதை தியானம். இந்த 14 நிலைகளும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நிலைகளாய் இருக்கிறது. என்ன? இயேசு சிலுவை மரணத்திற்கு தீர்வியிடப்படுகிறாரா? ஆம், அவர் தீர்வியிடப்படத்தான் வேண்டும். ஏனென்றால் மக்களை நம்பினார் அல்லவா? அவர் தீர்வியிடப்படத்தான் வேண்டும். இயேசுவினுடைய தோள்களில் பாரமான சிலுவையை சுமத்தி விட்டார்களா? ஏன் சுமத்தி விட்டார்கள்? மக்களை நம்பினார் அல்லவா? அவர் மீது பாரமான சிலுவை, இதைவிட பாரமான சிலுவை கட்டாயம் சுமத்தத்தான் வேண்டும். இயேசு சிலுவையை சுமந்து நடக்கிற பொழுது அப்படியே 3 முறை கீழே விழுந்து விட்டாரா? அவருக்கு இது கட்டாயம் நடக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் என் மக்கள் என் மக்கள் என்று இந்த மக்களாகி நம் எல்லாரையும் அவர் நம்பினார் அல்லவா? கட்டாயம் அவருக்கு இந்த விழுவை வேண்டும் தான் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வருகிறது. காரணம், நம் வாழ்கிற இந்த சூழலில் இயேசு எந்த அளவுக்கு மக்களை நம்பி ஏமாந்தார் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இவன் தேவையில்லை, சிலுவையில் அறையுங்கள், இவன் வேண்டவே வேண்டாம், இவனால் எங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை, பரபாசை வேண்டும் என்று சொல்கிற அளவுக்கு ஒரு கொடூரமான சமுதாயம் நம் வாழ்கிற சமுதாயமாய் மாறி போயிருக்கிறது. இயேசுவை வெறுத்தார்கள், இயேசுவை ஒதுக்கினார்கள், இன்றும் இயேசுவை வெறுக்கிறார்கள், இயேசுவை ஒதுக்கிறார்கள். காரணம், இயேசுவை போன்ற மனநிலையோடு வாழும் பல மக்கள் இன்று ஒதுக்கப்படுகிற பொழுது, அவமானப்படுகிற பொழுது, புறந்தள்ளப்படுகிற பொழுது இயேசுவுக்கு அன்று நடந்த அதே நிலை இன்றும் நடக்கிறது. இந்த தவக்காலத்திலாவது, இந்த சிலுவை பாதை தியானத்தை கேட்கின்ற நிலையிலாவது கொஞ்சம் சரி நாங்கள் மனம் மாறுவோமா? இயேசுவை தீர்ப்பட்டதை போல நாங்களும் மற்றவர்களை தீர்ப்பிடுகிறோம். இயேசுவின் தோளில் சிலுவையை சுமத்தியது போல நாங்களும் மற்றவர் மீது பாரமான காரியங்களை சுமத்தி விடுகிறோம். இயேசு 3 முறை நிலத்தில் விழுவதற்கு நம் பாவங்கள் காரணமாயிருந்ததை போல இன்றும் பல மனிதர்கள் வாழ்க்கையில் எழுந்து வர முடியாத அளவுக்கு நாங்கள் அவர்களை குறித்து வசைபாடி அவர்களை கீழே தள்ளிவிடுகிறோம். இறுதியில் இயேசுவை அவமானப்படுத்தி சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். நாமும் வாழும் சூழலில் பலரை அவமானப்படுத்தி சிலுவையில் அறைந்து கொன்று விடுகிறோம், எம் நாவினால், எம் பேச்சினால். இந்த சிலுவை பாதை தியானத்தை செய்கின்ற ஒவ்வொரு நிலையிலும் உணர்ந்து கொள்வோம், என்னால் இன்னும் ஒரு உயிர் பாதிக்கப்படக்கூடாது, என்னால் இன்னும் ஒரு உயிர் அவமானப்படுத்தப்படக்கூடாது, என்னால் இன்னும் ஒரு உயிர் தலை குனிந்து விடக்கூடாது என்கிற உள்ளம், சிந்தனை கொண்டு நாங்கள் இந்த சிலுவை பாதை தியானத்தை செய்கிற பொழுது உண்மையில் இந்த 2026ஆம் ஆண்டில் நாம் செய்யும், கடைபிடிக்கும் தவக்கால ஒருத்தல்கள், தியானங்கள், சிலுவை பாதைகள் அனைத்தும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் சிலுவை பாதையாக அமையும். நம்பிக்கையோடு பயணிப்போம். நம்மால் எவருக்கும் ஆபத்துக்கள் வராத ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஆமேன். தந்தை, மகன், தூயாவியின் பேராலே ஆமென். என் ஆண்டவரே, அளவில்லாத நேசத்துக்கு பாத்திரராய் இருக்கிற தேவரீருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தபடியினாலே முழு மனதுடனே தூக்கப்படுகின்றேன். இனிமேல் சுவாமி, தேவருடைய உதவியினாலே நான் ஒருபோதும் பாவம் செய்யேன் என்றும் பாவங்களுக்கு அடுத்த காரணங்களை விட்டுவிடுவேன் என்றும் கட்டி மனதுடனே வாக்கு பண்ணுகின்றேன்.
எங்கள் நாயகன் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு அடைந்த மட்டில்லாத பெருபலன்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுப்பீரென நம்புகின்றேன். என் பாவங்களை பொறும் சுவாமி, என் பாவங்களை பொறும் சுவாமி, என் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும் சுவாமி. ஆமென். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை செய்கின்றவர்களுக்கு அளிக்கப்பட்ட பலன்களை அடைய விரும்பி உம்மை இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகின்றோம். புனித மரியே, வியாகுல அன்னையே, உம்மோடு கூட சிலுவை பாதையை செய்ய விரும்பும் நாங்கள் அதனுடைய உன்னத பலன்களை அடையும் படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். சுமந்து போரே பாரச்சிலுவையை நீ பொங்கும் பகைவராலே அங்கம் நடு நடுங்க எங்கே போனீ. முதலாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. முதலாம் நிலை. இயேசு மரண தண்டனைக்காக தீர்ப்பளிக்கப்படுகின்றார். பிலாத்தின் நீதிமன்றில் இயேசு அநியாயமான முறையில் குற்றவாளியாக்கப்பட்டு மரண தண்டனைக்கு தீர்ப்பிடப்படுகின்றார். தன் மீது வைத்த ஒவ்வொரு பொய்க் குற்றச்சாட்டையும் அமைதியாக செவிமடுத்த அவர் எதுவும் எதிர்பார்க்காமல் தன் துன்பத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இயேசு உலகத்தை மீட்பதற்கு வந்தவர். ஆனால் அதிகாரத்துக்காக பித்து பிடித்த அரசியல்வாதிகளும் பகை தமிழ்ந்த மத தலைவர்களும் அவரை துன்புறுத்தினர். சனத்தொகையை கவர்ந்து அவர்களுக்காக அற்புதங்களை செய்து அவர்களது பாவங்களை மன்னித்து அவர்களுக்குள் உண்மையான கடவுள் ராஜ்யத்தை வளர்த்து கொண்டிருந்த இயேசுவை அவர்கள் தங்கள் அதிகாரத்துக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே பார்த்தனர். பிலாத்து அவரில் எந்த தவறும் காணவில்லை. ஆனால் சனத்தின் கோபம், அவரை எதிர்த்து எழுந்த அவர்களின் ஆர்ப்பாட்டம் மற்றும் அரசியல் பயம் போன்றன இயேசுவை சிலுவை மரத்திற்கு தீர்ப்பளிக்க அவனை உந்தி தள்ளியது. All these forced him to hand over Jesus Christ's crucifixion. இந்த மனுஷன் குற்றமற்றவன் என்று சொன்ன போதும் அவர் நீதி செய்யாமல் கூட்டத்தினரின் விருப்பத்திற்கே இணங்கினார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மையை சொல்லி இருப்பதற்காக சிலர் துன்புறுத்தப்படுகின்றார்கள். சிலர் தங்களை பாதுகாக்க வேண்டியவர்களே துரோகம் செய்கிறார்கள். இயேசுவின் இந்த நிலை நம்மையும் நீதிக்காக நிற்க துணிவூட்டுகின்றது. அவர் எந்த எதிர்ப்பையும் எதிர்நோக்கி அமைதியாக பொறுத்து கொண்டது போல நமக்கும் இது ஒரு பாடமாக அமையட்டும். செபம். ஆண்டவரே, நீதி செய்ய துணிந்தவர்களுக்கு உறுதுணையாக இரும். எப்போதும் உண்மையின் பக்கம் நாம் நின்று கொள்ள அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன.
ஆமென். மனித பாவத்தாலே மரண தீர்வை பெற்று தூய செம்மறி போலே துக்கத்துடன் வருந்தி எங்கே போரே. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதே நன்றால் அச்சச சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதே நன்றால் அச்சச சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. இயேசு தம்முடைய சிலுவையை ஏற்கின்றார். மரண தண்டனைக்கு தீர்ப்பளிக்கப்பட்ட இயேசுவுக்கு அவர் திருவுடலின் மீது ஒரு கனமான சிலுவை ஏற்றப்படுகின்றது. அவர் அப்பொழுது மிகுந்த வலியிலும் துன்பத்திலும் இருந்தார். ஏற்கனவே அவர் கொடூரமான அடிகளால் பலவீனம் அடைந்திருந்தாலும் தம் மீட்பு பணிக்காக துணிவுடன் சிலுவையை ஏற்றுக்கொள்கின்றார். இயேசு சிலுவையை சுமந்தது அவர் பாவமற்றவராக இருந்த போதும் மனிதகுலத்தின் பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டதை குறிக்கிறது. அவருடைய இயல்பான மனித உணர்வுகள் இந்த துயரத்தை உணர்ந்தாலும் தந்தையின் திட்டத்தை நிறைவேற்ற நன்றியுடன் ஒப்புக்கொள்கிறார். நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் சுமைகள், துன்பங்கள், சோதனைகள், நோய்கள், மறுப்புகள் அனைத்தும் சிலுவை சுமப்பதற்கே ஒப்பாகும். சில சமயங்களில் நம்மால் அது தாங்க முடியாதது போலவும் தோன்றலாம். ஆனால் இயேசுவின் உதாரணம் நாம் நம் சிலுவைகளை தாங்கும் போது அவர் நம்முடன் இருப்பார் என்று நம்பிக்கை அளிக்கிறது. செபம். ஆண்டவரே, நீரே சிலுவையை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றீர். நாங்களும் எங்கள் வாழ்க்கையின் சுமைகளை ஏற்றுக்கொண்டு அவற்றை உம்முடன் இணைத்து நடத்த அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவர. ஆமென். பாசத்துடன் அழைத்து பாவத்தின் சுமை தாங்கி ஆர்வத்துடன் நடந்து எங்கே போறீ. மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதே சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. இயேசு முதல் முறை விழுகிறார். சிலுவையின் கனம், கசையடிகளின் காயம், பயணத்தின் களைப்பு போன்றவற்றால் பலவீனமடைந்த இயேசு முதல் முறையாக தரையில் விழுகின்றார். விழுந்த அவர் மனிதர் மீட்படைய தான் தனது பயணத்தை தொடர வேண்டும் என்பதற்காக அவர் எழுந்து தனது பயணத்தில் முன்னேறுகிறார்.
இயேசுவின் வீழ்ச்சி நமது வாழ்க்கையிலும் நாம் அனுபவிக்கும் வீழ்ச்சிகளை நினைவூட்டுகிறது. சில நேரங்களில் நாம் தோல்வியடைகின்றோம், பாவத்தில் விழுகின்றோம், சிலர் நம்மை தள்ளிவிடுகின்றார்கள். ஆனால் இயேசுவைப் போல நாம் மீண்டும் எழுந்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம் பயணத்தில் அவர் எப்போதும் நம்முடன் இருப்பார். இயேசுவின் இந்த துன்பம் மன உறுதியின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. அவர் மனிதத்தின் மீட்பிற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். நாம் நமது குற்ற உணர்வுகளாலும் ஏமாற்றங்களாலும் தளர்ந்து விடாமல் அவரைப் போல கடைசி வரை போராட வேண்டும். செபம். இயேசுவே, நீர் விழுந்தாலும் மீண்டும் எழுந்தீர். நாங்களும் வாழ்வில் சோதனைகளில் தளராமல் உம்மை முன்னுதாரணமாக கொண்டு எந்நேரமும் புதிய நம்பிக்கையுடன் வாழ அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். கல்வாரி மலை நாடி தள்ளாடி கரை விழுந்து எல்லோரின் பாவங்களை தனிமையாய் சுமந்து எங்கே போனீர்? நாலாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதே நன்றால் சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. இயேசு தமது தாயாரை சந்திக்கின்றார். இயேசு சிலுவையை சுமந்து கல்வாரி நோக்கி நடக்கும்போது அவர் தமது அன்பு தாயை சந்திக்கின்றார். மரியாள் துயரத்துடன் தம் மகனை நோக்கி நிற்கின்றார். அவர் இயேசுவின் வலி, துன்பம், பலவீனம் அனைத்தையும் தமது இருதயத்தில் உணர்கின்றார். தாயின் கண்கள் மகனின் கண்களை பார்க்கின்றன. வார்த்தைகள் தேவையில்லை, கண்களே பேசுகின்றன. அன்பின் வேதனையின் மொழியில் இயேசு மரியாள் இருவரும் பெரும் துயரத்துடன் இருந்தாலும் கடவுளின் திட்டத்தை ஏற்றுக்கொள்கின்றார். மரியாள் தமது மகனின் வேதனையை தாங்க முடியாது என்றாலும் தன்னுடைய பயம், சோகத்தை உள்ளுக்குள் அடக்கி கொண்டு அவருக்கு உறுதியாக இருக்கிறார். நாமும் வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்திக்கின்றோம். சில சமயம் நம்மை நேசிப்பவர்களின் துயரங்களை பார்த்து எதுவும் செய்ய முடியாமல் நிற்க வேண்டிய நிலை வரும். ஆனால் மரியாளைப் போல நாமும் கடவுளின் திட்டத்தில் நம்பிக்கை வைத்து அவரிடம் ஆறுதல் பெறலாம். செபம். தாயே மரியே, நீர் துயரத்தில் கூட திடமாக இருந்தீர். நாமும் எமது துன்பங்களில் நம்பிக்கையுடன் நிற்க பேரருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென்.
கன்னியன்னை மகனின் கோலம் கண்டு மாதுயருடன் வாழி மனம் நொந்து வருந்தி எங்கே போனீ? ஐந்தாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. ஐந்தாம் நிலை. சீமோன் இயேசுவுக்கு சிலுவை சுமக்க உதவுகின்றார். இயேசு மிகுந்த வலியிலும் பலவீனத்திலும் தவிக்கும் போது ரோமர் சிலுவையை சுமப்பதற்கு சீரேனூர் சீமோனை கட்டாயப்படுத்துகின்றார்கள். முதல் முறை இயேசுவின் துன்பப் பாதையில் ஒருவர் அவருக்கு உதவ முன்னோடியாகின்றார். சீமோன் இயேசுவை நேசித்து உதவவில்லை. ரோமப்படை அவரை வற்புறுத்தியது. ஆனால் சிலுவையை சுமக்கும்போது அவர் இயேசுவின் வேதனையை உணர்கின்றார். அவர் ஒருவேளை எதிர்பாராத விதமாக மீட்பரின் பணியில் பங்கேற்கின்றார். அந்த சந்திப்பு சீமோனின் வாழ்க்கையை மாற்றியதாகவும் இருக்கலாம். இது நம்மையும் சிந்திக்க வைக்கின்றது. சில சமயம் நாமும் ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். நம்மை சுற்றி இருக்கும் பலரும் துன்பத்தில் இருக்கிறார்கள். நோயாளிகள், ஏழைகள், ஒருபோதும் பாதுகாப்பு இல்லாதவர்கள். இயேசுவுக்கு செய்த உதவி ஒவ்வொரு முறையும் நாம் அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் சந்தர்ப்பமாக மாறுகின்றது. இயேசு தன் சிலுவையை ஒருவனாக மட்டும் சுமக்கவில்லை, சிலர் அவருடன் பங்கேற்றனர். நாமும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் போது கடவுளின் கருணையை வெளிப்படுத்துகின்றோம். நம்மை சுற்றியுள்ளவர்களின் சுமைகளை பகிர்ந்து கொள்வதில் உறுதியாய் இருக்க வேண்டும். செபம். இயேசுவே, நீர் என்னுடைய அனைத்து சுமைகளையும் சுமக்கின்றீர். நாங்களும் பிறரின் பாரங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதை பெற அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். உதிரமாராய் சிந்தி உள்ளவீரமிழந்து சீரின் சீமோன் தோடையை ஏற்று வழி நடந்து எங்கே போரி? ஆறாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கின்றார். இயேசு தனது கடினமான சிலுவை பாதையில் முன்வரும்போது அவருடைய முகம் வியர்வை, இரத்தம், மண்ணால் மறைக்கப்பட்டிருந்தது. அதை கண்டு இறங்கிய வெரோனிகா கூட்டத்தின் நடுவே துணிச்சலுடன் சென்று இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். அவர் அளித்த அன்பான பரிசாக
இயேசு தனது திருமுகத்தின் வடிவத்தை அந்த துணியில் பதித்தார். வெரோனிகாவின் செயல் கருணையின் பேரியல்பை எடுத்து காட்டுகிறது. அவர் பயமின்றி சனக்கூட்டத்தை கடந்து இயேசுவின் துன்பத்திற்கு ஆறுதல் அளிக்க முன்வந்தார். இது ஒரு சிறிய செயல் போல தோன்றலாம், ஆனால் அது இயேசுவுக்கு அளித்த பெரும் அன்பின் வெளிப்பாடாகும். நாம் நம்மை சுற்றியுள்ளவர்களின் துன்பங்களை உணர்கிறோமா? அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க துணிவு கொள்கிறோமா? இந்த நிலை இரக்கம் மற்றும் அன்பான செயல்களின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. கர்த்தர் நம்மை அழைப்பது மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை அளிக்கவும் அவர்களின் வாழ்க்கையில் இயேசுவின் முகமாக இருப்பதற்காகவும் தான். இயேசுவின் முகத்தை துடைத்த வெரோனிகா நம்மை அன்பான செயல்களின் மூலம் கடவுளின் அருளை வெளிப்படுத்த அழைக்கிறார். நாம் மற்றவர்களின் துன்பங்களை அடையாளம் காணவும் அவர்களுக்கு தேவையான கருணையை காண்பிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். செபம். இயேசுவே, வெரோனிகாவின் கருணை மிக்க செயலால் நீர் ஆசீர்வதித்தீர். எங்களுக்கும் பிறரை நேசிக்கவும் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டவும் அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. இயேசு இரண்டாவது முறையாக விழுகின்றார். இயேசு சிலுவையை சுமந்து செல்லும் போது அவரது உடல் மேலும் பலவீனமடைகின்றது. முன்னேறுவதற்கான சக்தி குறைவதால் அவர் மீண்டும் தரையில் விழுகிறார். அவரது உடலுக்கும் மனதுக்கும் தாங்க முடியாத அளவிற்கு வலி எட்டியுள்ளது. இருந்தாலும் அவர் நம்முடைய மீட்பிற்காக மீண்டும் எழுந்து தன் பாதையை தொடர்கின்றார். இயேசுவின் இந்த இரண்டாவது வீழ்ச்சி வாழ்க்கையின் போராட்டங்களில் நாம் பலமுறை வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும் என்பதற்கான பாடமாகும். சில நேரங்களில் நாம் ஏற்கனவே ஒரு தடவை விழுந்து விட்டோம். மீண்டும் முன்னேற முயற்சி செய்தாலும் இன்னொரு தடவை தோல்வியடைகின்றோம். அந்த நேரத்தில் இயேசுவை போல நாமும் கடவுளின் திருவருளில் நம்பிக்கை வைத்து எழுந்து செல்ல வேண்டும். நாம் பலவீனமடையும் நேரங்களில் கர்த்தர் நம்மை விட்டு நீங்கவில்லை. அவர் நம்முடன் உள்ளார், நம்மை பலப்படுத்துகின்றார். அவர் சொன்னது போல் எல்லா பாரங்களையும் என்மேல் ஏற்றுங்கள், நான் உங்களுக்கு ஓய்வு அளிப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் வரும் சோதனைகள் நம்மை நிலைகுலையச் செய்யலாம். ஆனால் நம்மை மீண்டும் எழும்பச் செய்யும் நம்பிக்கையை நம்மிடம் வளர்த்து கொள்ள வேண்டும். செபம். இயேசுவே, நீர் இரண்டாவது முறையாக விழுந்தாலும் மீண்டும் எழுந்தீர். நாங்களும் எம் வாழ்க்கையின் சோதனைகளை தாங்கி
உறுதியாக நடக்க பேரருள் தாரும். ஆமீன். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். பாவங்கள் ஒன்றாய் சேர்ந்து பாரச்சுமையினாலே மீண்டும் தரையில் விழுந்து வீரத்துடன் எழுந்து எங்கே போறே. எட்டாம் நிலை. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. இயேசு எருசலேம் பெண்களை சந்திக்கின்றார். இயேசு தன் சிலுவை பாதையில் செல்லும்போது சில பெண்கள் அவரை நோக்கி வருகின்றார்கள். அவர்கள் இயேசுவின் துன்பத்தை கண்டு கதறிக்கொண்டு அழுகின்றார்கள். ஆனால் இயேசு அவர்களை நோக்கி, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்கின்றார். இயேசு இந்த பெண்களின் இரக்கத்தையும் பாசத்தையும் நிராகரிக்கவில்லை. ஆனால் அவர் அவர்கள் மீது தாய்மையான அக்கறை காட்டுகிறார். அவர் தனது துன்பத்தை பற்றி பெரிதாக கவலைப்படாமல் அவர்கள் எதிர்கொள்ள இருக்கும் எதிர்காலத்தை எண்ணி வருந்துகிறார். இது நமக்கு ஒரு முக்கியமான பாடமாக இருக்கிறது. சில நேரங்களில் நாம் உலகின் சோதனைகள் இன்னல்களுக்கு மட்டுமே கவலைப்படுகின்றோம். ஆனால் இயேசு நம்மை உடலால் மட்டுமல்ல ஆத்துமாவால் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். நாம் நமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவும் பாவத்திலிருந்து திரும்பவும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றும் இயேசு நம்மை நோக்கி அதே அழைப்பை விடுக்கிறார். நாம் உண்மையான மனமாற்றத்திற்காக முயற்சிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் நமது வாழ்க்கையின் மீது பொறுப்பு ஏற்கவும் வேண்டும். செபம். இயேசுவே, நீர் தாமதிக்காமல் பாவத்தை விட்டு விலகச் செல்வதற்காக எங்களை அழைக்கின்றீர். எங்களுக்கும் நமது மனதை மாற்றி உம்மை முழுமையாக பின்பற்ற அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். பெண்மணிகள் புலம்பி அழும்பலை தேற்றுதல் கூறி நீரும் நேச கண்ணீர் சோரிந்து எங்கே போனே. ஒன்பதாம் நிலை.
திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. இயேசு மூன்றாவது முறையாக விழுகின்றார். இயேசு சிலுவையை சுமந்து கல்வாரி பாதையில் தொடர்ந்து முன்னேறும் போது அவரது உடல் முற்றிலும் பலவீனமடைந்து மூன்றாவது முறையாக தரையில் விழுகின்றார். முதன்முறையும் இரண்டாம் முறையும் விழுந்தபோது அவர் தன்னை மீண்டும் எழுப்பிக் கொண்டார். ஆனால் இப்போது அவரது சக்தி முற்றிலும் குறைந்து சுமையை சுமந்து செல்ல முடியாத அளவுக்கு இருக்கின்றது. அவர் தரையில் விழுந்திருக்க அவரை சுற்றி இருந்தவர்கள் அவரை எழுப்ப உதவவில்லை. மாறாக அவரை அவமதிக்கின்றனர், அவசரப்படுத்துகின்றனர். ஆனால் இயேசு மீண்டும் எழுந்து தன் கடைசி பயணத்தை முடிக்க முடிவு செய்கின்றார். இறுதி வரை தனது பணியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர் கடைசி துளி சக்தியை கூட பயன்படுத்துகின்றார். இது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கின்றது. வாழ்க்கையில் நாம் பல தடவை விழுந்தாலும் ஒவ்வொரு தடவையும் மீண்டும் எழுந்து பயணத்தை தொடர வேண்டும். சில நேரங்களில் மீண்டும் எழுவது இயலாதது போல தோன்றலாம். ஆனால் இயேசுவின் உதாரணம் கடவுள் நம்மோடு இருப்பதாகவும் நாம் எவ்வளவு தடவைகள் விழுந்தாலும் அவர் நம்மை எழுப்புவதாகவும் நினைவூட்டுகின்றது. செபம். இயேசுவே, நீர் மூன்றாவது முறையாக விழுந்தாலும் மீண்டும் எழுந்தீர். நாங்களும் வாழ்க்கையின் சோதனைகளில் தளராமல் அருளால் எழுந்து முன்னேற அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. ஆமென். சிலுவை தாங்க பெறமோயின்றி மூன்றாம் முறை தரையில் மூகம் பழிந்தெழுந்தும் எங்கே போய். 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. இயேசுவின் உடை அவிழ்க்கப்படுகின்றது. கொல்கொத்தா மலையை அடைந்த பின் ரோமப்படை வீரர்கள் இயேசுவின் உடையை களைந்து அவரை அவமானப்படுத்துகிறார்கள். அவருடைய உடல் பிளவுபட்ட புண்களால் சூழப்பட்டுள்ளது. அவர் ஏற்கனவே அடிகளால் துன்புறுத்தப்பட்டிருக்க உடையை பிடுங்கியதால் மேலும் வலியடைகின்றார். வீரர்கள் அவரது உடையை தங்களிடையே பங்கிட்டு கொள்ள அலைக்கழிகின்றனர். இது இயேசுவின் இறுதி தியாகத்திற்கான ஒரு முக்கியமான தருணம். அவர் தன்னை சுற்றியுள்ள அனைவரின் முன் முழுமையாக தனித்து நிற்கிறார். அவருக்கு எதுவும் இல்லாமல் உலகின் அனைத்து அநியாயங்களையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு நிற்கிறார். இந்த நிலையம் நமக்கு என்ன கூறுகிறது? சில நேரங்களில் வாழ்க்கையில் நாமும் அனைத்தையும் இழந்த நிலையை சந்திக்கலாம். நாம் செல்வத்தையும் அங்கீகாரத்தையும் மரியாதையையும் இழக்க நேரிடலாம்.
ஆனால் இயேசுவைப் போல நாம் கடவுளின் திட்டத்தில் முழுமையாக நம்பிக்கை வைத்து எதையும் விட்டு கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். இயேசு தனது உடையை இழந்த போதும் அவருடைய அன்பையும் கருணையையும் எவராலும் அவிழ்க்க முடியவில்லை. நாம் உலகில் எதை இழந்தாலும் கடவுளின் அன்பு நம்முடன் இருக்கும். நம்முடைய மதிப்பும் அடையாளமும் உலகின் பொருள்களில் இல்லை, அது கடவுளில் மட்டுமே இருக்கிறது. செபம். இயேசுவே, நீர் அனைத்தையும் இழந்தும் எங்களுக்காக உம்மை முழுமையாக அர்ப்பணித்தீர். நாங்களும் உலக விஷயங்களில் அடிமையாயில்லாமல் உம்மிடத்தில் உண்மையான மதிப்பை காண அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். கோடி காயங்களாலே இரத்தமழை பெருக வேதனையால் வருந்தி தூயாய் நின்றே. 11ஆம் நிலை. தேவிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. இயேசு சிலுவையில் அறையப்படுகின்றார். அன்பு மகனே, மகளே, முன்பு அவர்கள் என் ஆடைகளை களைந்தார்கள், இப்போது என் உயிரின் இறுதி துளிகளையும் களைகிறார்கள். இதோ என் கைகளை சிலுவை மரத்தினில் விரித்து வைத்துள்ளனர். கூர்மையான ஆணிகள் என் கைகளையும் கால்களையும் துளைத்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு அடியிலும் என் உடல் உடைந்து போகின்றது. ஆனால் உனக்காக நான் தாங்கிக் கொண்டு இருக்கின்றேன். என் ஒவ்வொரு இரத்த துளியையும் உன் மீட்புக்காக விலை கொடுக்கும் அன்பின் அடையாளமாக மாற்றுகின்றேன். என் துன்ப வேளையில் கூட, தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என நான் சொல்லுகின்றேன். என் காயங்களில் புண்ணியத்தின் பூக்கள் மலரட்டும் என்று மன்றாடுகின்றேன். என்னை அறியாமல் காயப்படுத்துபவர்களுக்கு கூட மன்னிப்பு கேட்கின்றேன். உனக்கு பாவ மன்னிப்பிற்கான வாக்குறுதியை வழங்கி என் உயிரை உனக்காக அர்ப்பணிக்கின்றேன். இறைவன் ஒருவனுக்கு சொந்தமான இந்த அன்பு உன் வாழ்வின் ஒவ்வொரு மூச்சிலும் உணரப்பட வேண்டியது. ஆனால் இன்று மனிதன், நீ உனது சொந்த துயரங்களில் சிக்கிக்கொண்டு மற்றவர்களின் வாழ்வை மதிக்காமல் இன, மொழி, சாதி, மத வெறுப்புகளில் உன்னை மூழ்கடிக்கின்றாய். என் காலில் இருந்து நதி போல ஓடியது இரத்தம். எனது துயரத்திற்கு தந்தையின் திட்டமே காரணம். ஆனால் உன் துயரத்திற்கு உனது செயல்களே காரணம். சிலுவை எனக்காக மட்டுமல்ல, உனக்காகவும். அது உன் வாழ்க்கையின் இலக்கை நிர்ணயிக்கின்றது. என் விரிந்த கைகளினிடையே நீ உன் சுமைகளை இட்டுவிடு. சபம். அன்பின் இயேசுவே, என் மனமும் சிலுவையை தாங்க எப்போதும் உறுதியுடன் இருக்க அருள் புரியும். என் இலக்கை உம்முடன் இணைக்கும் கருணையை தாரும். ஆமீன். எங்கள்
எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். கைகளில் இடையிடும் பணிகள் நிஷ்டூரமாய நேசத்தினாலே வெந்து பலியானே. 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். வாழ்வின் முடிவுக்கு அருகில் நான் இருக்கிறேன். உச்சி வெயிலின் வெப்பத்தாலும் தாகத்தாலும் என் உடல் துடிதுடிக்கின்றது. என் மீதான அவமானங்கள் இன்னும் முடிவடையவில்லை. மற்றவர்களை காப்பாற்றினானே, இப்பொழுது தன்னையே காப்பாற்றிக் கொள்ளட்டும் என்று ஏளனங்களும் இகழ்ச்சிகளும் என் மீது வீசப்படுகின்றன. 2 கள்வர்கள் என் இருபுறமும் தொங்குகின்றார்கள். அவர்களில் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று கேட்கின்றான். மற்றவன் தன் பாவத்தை உணர்ந்து இவர் ஒரு குற்றமும் இல்லாமல் தண்டிக்கப்படுகின்றார் என்று அவனை மறுத்து என்னிடம் திரும்பி, இயேசுவே, உம் ஆட்சியின் போது என்னை நினைவிற்கொள்வீராக என்று கருணை கோருகிறான். நான் அவனை நோக்கி, இன்றே நீ என்னுடன் வான் வீட்டில் இருப்பாய் என்றேன். சிலுவையின் அடியில் என் அன்பு தாய் துயரத்துடன் நிற்கின்றார். அவரின் துன்பத்தின் ஆழம் எனக்கு தெரிகிறது. அம்மா, இவரே உம் மகன் என்று அருகில் நிற்கும் என் சீடரிடம் அவரை ஒப்படைத்தேன். பின்னர் சீடரிடம், இவரே உம் தாய் என்று கூறி என் தாயை உங்கள் அனைவரின் தாயாக அர்ப்பணித்தேன். சிலுவையின் வேதனையின் உச்சத்தில் எனது உடலும் மனமும் சிதைந்து கிழிந்து கிடக்கின்றன. தாங்க முடியாத வழியில், என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அழுது புலம்புகிறேன். ஆனால் என் மனம் தந்தையின் கைப்பிடிக்க மட்டும் உறுதியாக உள்ளது. இதோ உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று கூறி, இறுதியாக நான் என் தந்தையின் மடியில் என்னை முழுமையாக ஒப்படைக்கின்றேன். எல்லாம் நிறைவேறியது. என் தியாகம் உங்களை பாவத்திலிருந்து மீட்க வேண்டும். உங்கள் சுயநலத்தை கடந்து புனித வாழ்வை நோக்கி உங்களை அழைக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்களுடைய சிலுவையை தாங்கி என் பாதையை பின்பற்றுகின்றீர்கள் என்றால் என் தியாகத்தின் அர்த்தம் நிறைவேறும். சபம். இயேசுவே, உமது உறுதி தியாகம் எங்களுக்கு புதிய வாழ்க்கையின் வழியை காட்டுகின்றது. பாவங்களிலிருந்து மனம் திரும்பி உம்மை தொடர்ந்து நடக்க வலிமை தாரும். இயேசுவே, நீர் உயிர் விட்டீர்,
ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகத்திற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் சுனையே, ஆழம் காணாத தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் மீது பொழிந்தருளும். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கின்றோம். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கின்றோம். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கின்றோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். சிலுவை பீடமேறி மும்மணி நேரம் தொங்கி நேய பிதாவை வேண்டி ஆருயிரோ படைத்து பலியானி. பதிமூன்றாம் நிலை. தேவிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். ஏனென்றால் அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. தாயின் மடியில் இயேசு. என் அன்பு பிள்ளைகளே, இதோ என் தாயின் மடியில் நான் இறந்த உடலாக இருக்கின்றேன். இது மரணத்தின் மௌனமல்ல, மாறாக உங்கள் மீட்புக்கான வெற்றியின் மௌனம். என் தாயின் இதயம் எரிகிறது. அவள் இரக்கத்தின் கடைசி எல்லையில் நின்று என் துயரங்களை தன் இதயத்தில் தாங்குகிறாள். ஆனால் இந்த துன்பம் வெறுமனே ஒரு துன்பமல்ல, அது உங்கள் மீட்புக்கான பாசத்தின் உயரிய சாட்சி. அம்மா, உன் கண்ணீர் என் மீது மழை போல் விடுகிறது. உன் கரத்தில் பாசத்தின் கடைசி வெளிப்பாடாக நான் ஒளிந்திருக்கின்றேன். உன் கண்களில் நான் காண்பது அன்பின் சாட்சியமாகும். உன் துன்பத்தில் உலகுக்காக ஒரு ஒப்புரவாக மாறியிருக்கிறது. தாயே, உன் அமைதி, உன் உறுதியான நம்பிக்கை என் துன்பத்தை மகிமையாக மாற்றுகின்றது. என் மகனே, மகளே, உன் வாழ்க்கையிலும் சிலுவைகள் வரலாம். உன் துன்பங்களை நீ என் தாயின் மடியில் ஒப்படைத்து விடு. அவள் உன்னை கருணையுடன் அணைத்துக் கொள்வாள். நீ உன் பயணத்தில் தளர்வுற்றால் அவள் உன்னை தாங்கி நிறுத்துவாள். உலகின் துன்பங்கள், சுமைகள் உன்னை வாட்டி வதைத்தால் என் தாய் எனக்கு வழிகாட்டியாவாள். உன் வாழ்க்கையில் என் தாயின் அரவணைப்பை கண்டுகொள். அதில் கருணை, இரக்கம் மற்றும் மறுபிறப்பு மாத்திரமே இருக்கின்றன. சபம். வியாகுல மரியே, வியாகுல அன்னையே, எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை உம்முடைய திருமகனிடத்திலே ஒப்படைக்க அருள் புரியும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். உமது மடி மீதில் மரித்த மகன் தாங்கி ஏழு சோக வாட்களால் ஊடுருவி வருந்த தாயே நின்றே. 14ஆம் நிலை. தீவிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றார். என் அன்பு பிள்ளைகளே, என் உடல் தூய வெள்ளை துணியால் சுற்றப்பட்டு நறுமணப் பொருள்களால் அலங்கரிக்கப்பட்டு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. இன்று அந்த கல்லறை மௌனமாக உள்ளது. ஆனால் அது வெறும் கல்லறை அல்ல, அது உங்கள் மீட்புக்கான உறுதிப்பாட்டின் ஓர் அடையாளம். நரிகளுக்கும் குருவிகளுக்கும் இடம் உண்டு, ஆனால் என் வாழ்க்கை முழுவதும் நான் தலை சாய்க்க ஒரு இடமின்றி வாழ்ந்தேன். இப்போது இதோ ஒரு கல்லறையில் நான் சாந்தமாய் அமைதி அடைகின்றேன். இது ஒரு முடிவாக அல்ல, மாறாக மீட்பின் ஆரம்பம். எனது மரணம் உங்கள் பாவங்களை அழித்து உங்கள் வாழ்விற்கு புதிய அர்த்தத்தை தந்திருக்கிறது. என் அன்பு மகனே, மகளே, இந்த கல்லறை உனது வாழ்க்கையிலும் ஓர் அழைப்பாகும். உன் வாழ்க்கையின் வலி துன்பங்கள் அனைத்தையும் என் கல்லறையில் வைத்துவிடு. இந்த கல்லறை மரணத்தின் மேல் கிடைக்கும் வெற்றியின் ஊற்றாகும். உலகின் மாயைகளை நாடாமல் நீ எப்போதும் உன் ஆன்மாவின் ஆழத்தில் நித்திய வாழ்வை நாடு. செபம். நற்செய்தி வாழ்வை நம்பும் மனத்திடத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தியாகத்தின் வழியில் நடந்திட உம் கருணை எங்களை வழிநடத்தட்டும். இந்த நிலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்காக வாழும் உறுதியை எடுத்து நித்திய வாழ்வின் ஒளிக்குள் நம்மை அழைத்து செல்லும் ஆசீர்வாதத்தை பொழிந்தருள்வீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். முடிவுச் செபம். இயேசு கிறிஸ்துவே, உமது திருச்சிலுவையின் வழி எங்களுக்கு மீட்பின் நம்பிக்கையை தந்தீர். உமது தியாகம் உயிர்ப்பின் ஒளியென எங்கள் வாழ்க்கையை மீட்டது. எங்களின் பாவங்களுக்காக உமது திரு இரத்தம் சொரிந்தீர். அது எங்களை பரிசுத்தமாய் மாற்றும் கிரியையாக இன்றும் தொடர்கின்றது. ஆண்டவரே, உமது துன்பங்களையும் சிலுவையின் பாரத்தையும் நினைவில் கொண்டு வாழ எங்களை வலிமைப்படுத்தி அருளும். பாசம், கருணை மற்றும் இறை நம்பிக்கையுடன் எங்கள் குடும்பங்களில் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் நிலைநிறுத்த உதவி அருளும். ஆண்டவரே, உலகின் மாயைகளில் வீழ்ந்திடாமல்
உமது சத்தியத்தில் உறுதியாய் நிலைத்து நிற்க அருள் புரியும். உமது மடி எங்களை தாங்கும் இடமாயிருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் உமது சிலுவையின் ஆசீர்வாதம் எங்களை வழி நடத்தட்டும். ஆண்டவரே, எங்களின் கடைசி மூச்சும் உமக்கே ஒப்பு கொடுக்கப்பட்டதாக இருக்கட்டும். ஆமென். பரிசுத்த பாப்பரசரின் சுகிர்த கருத்துக்கள் நிறைவேறும்படிக்கு உன்னுடையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.